இந்த மாநாட்டில் நிறைய முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. வழக்கமாக எல்லா கட்சிகளுடைய மாநாட்டிலையும் அது எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுக்கு ஏற்றாற் போல தீர்மானங்கள், அதுவும் கரண்ட் இஷ்யூஸை பேஸ் பண்ணிய தீர்மானங்கள், ஒரு நீண்டகால அந்த கட்சியுடைய இலக்கு, கொள்கை இது சார்ந்த தீர்மானங்கள்லாம் இருக்கும். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசை கண்டித்து நிறைய பொது பிரச்சனைகளில் மத்திய அரசுடைய நிலைப்பாடை எதிர்த்த தீர்மானங்களும், தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனைகளுக்கு அழுத்தம் கொடுத்து இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டிக்கக்கூடிய தீர்மானங்களும் கூட நிறைய இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தெரிகிறது. இந்த தீர்மானங்கள்லாம் வாசிக்கப்படும். அது வழக்கமாகவே மாநாடுகளில் நடக்கக்கூடிய நடைமுறை. அதை தாண்டி விஜயோடைய உரை ரொம்ப முக்கியமானதாக கவனிக்கப்படும். கடந்த மாநாட்டில் ஒரு 46 நிமிடங்கள் பேசிய விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் இந்த முறை 45 நிமிடங்கள் மிகாம ஒரு 45லிருந்து 1 மணி நேரம்குள்ள அவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு நீளமானதாக பல ஸ்டேட் நேஷனல் இஷ்யூஸை கவர் பண்ணி இருக்கும் அப்படின்னும், தாவேகாவுடைய இலக்கு, லட்சியம், அவங்களுடைய ரோட் மேப் எல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது. இது மாநாட்டு திடல்லேருந்து காட்சிகள். இந்த மாநாட்டுக்கு இன்னமும் கூட வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு திருவிழா போல ஆரவாரத்தோட ஆடி பாடி அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். திருவிழாவுக்கு போவது போலத்தான் கட்சி தொண்டர்கள் அவங்களுடைய மாநாடுகளுக்கு செல்வது அப்படிங்கிறது வழக்கம். இது ஒரு புதிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையிலையும், விஜய் உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவருடைய ரசிகர் பட்டாளம் எவ்வளோ உற்சாகமாக அவரை பார்க்க வர்றாங்கிறத பார்க்குறோம். இது பற்றிய கள விவரங்களை, அவர் பார்ப்பதை, கேட்பதை, அங்கே காணக்கூடிய சுவாரஸ்யங்களை எல்லாம் சோனிமுத்தன் விளக்க கேட்போம். சோனிமுத்தன், ஓட்டியோ. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு இன்று மதுரை அருகே இருக்கக்கூடிய பாரபத்தி பகுதியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான தொண்டர்களும் கட்சியினரும் சாராயாக வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதில் குறிப்பாக வெயிலையும் பொருட்படுத்தாது குழந்தைகளோடு தங்களுடைய குடும்பங்களோடு வருகை தருவதற்குரிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். தற்போது நம்மிடையே அந்த பகுதிக்கு, அதாவது அந்த மாநாட்டுக்கு வருகின்றிருக்கக்கூடிய 2 சிறுமிகள் இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். வணக்கமா, இப்போ இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? சூப்பரா இருக்கு. நாங்க இப்படி நினைச்சு பார்க்கவே இல்லை. நம்ம மதுரையில் நடக்குன்றது ஒரு பெருமையா இருக்கு. மதுரையில் நடக்கிறதுனா இன்னும் நல்லா இருக்கும். தளபதி எப்போ வருவா நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், காத்துக்கிட்டு இருக்கோம். விஜய் ஃபேனா? தளபதி ஃபேன் தான். ஜனநாயகன் படத்துக்கே போயிட்டேன். தளபதி ஃபேன் தான் நானு. பக்கத்துல பாத்திருக்கேன். ஏற்பாடுகள்லாம் எப்படிமா இருக்கு? ஏற்பாடுலாம் வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க கூட தெரியல. இந்த இடம் இருக்காங்க கூட தெரியல. எனக்குலாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கடுமையான வெயிலையும் நீங்க வந்திருக்கீங்க, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எந்த ஊரு? அவனியாபுரம். பேரு? யுவரஞ்சனி. உங்க பேரு தானே? நீங்க காவேரி மேகுலையா? ஸ்கூலுக்கு போலையா? நீங்க விஜய் பார்க்க? விஜய் பார்க்க வந்தா, விஜய் பார்க்கணும் தான் நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியா? விஜய் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். உங்க பேரு? காவேரி மெகுலன். அவர்கள் கூறியது போலவே சிறு அதாவது பள்ளிக்கூடத்திற்கும் செல்லாமல் இந்த மாணவர்களும் இங்கு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மதுரை நிறைய மாநாடுகளை பார்த்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய மாநாட்டை பிரம்மாண்ட மாநாடு என்று தான் விളിக்கும். புதிய கட்சிகள் ஆரம்பிக்கும் போதும், புதிய சக்திகள் வரும்போதும் நிறைய மாநாடுகளை நம்ம பார்த்துருக்கோம். திரு விஜயகாந்த் அவர்களுடைய மதுரை மாநாடு அப்படிங்கிறது அவருடைய அரசியல் ட்ரெஜெக்டரியை பார்த்தவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரமிப்பை கொடுத்தது. இது அவருடைய அரசியலுக்கு அது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். மதுரையில் தான் சமீபத்தில் பாஜக முருகன் மாநாடு நடத்தியது. நிறைய
திராவிட பெருங்கட்சிகள் பெரும் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா 2010 வாக்கில் நடத்திய மாநாடும் கூட பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அதனால த சாய்ஸ் ஆஃப் மதுரை அதுவுமே கூட ரொம்ப கவனத்தோடு பார்க்கப்படுகிறது. ஒரு தென்னகத்துடைய, அதாவது தென் தமிழ்நாட்டுடைய தலைநகர்னு கூட சொல்லிடலாம் இல்லையா மதுரையை. அதுவும் இல்லாமல் மதுரை அப்படிங்கிறது வந்து திரை நட்சத்திரங்களுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கக்கூடிய இடம். நீங்கள் அங்கே போனாலே இந்த போஸ்டர்கள், அந்த போஸ்டர்களில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி நம்ம எல்லாம் வியக்க வைக்கும். ஸோ கடந்த முறை வட தமிழ்நாட்டில் மாநாட்டை நடத்திய விஜய் இந்த முறை தென் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேல்குலேஷன் இருக்குது. நடுவில் பூத் கமிட்டி மாநாட்டை கொங்கு மண்டலத்தில் அவர் நடத்தினார். அந்த வரிசையில் இந்த ஒரு மாநாட்டை ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக வைத்து அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டிக்கு ஒரு லான்ச் பேட் போல பயன்படுத்தியிருக்கிறார். இதற்கு பிறகு அவர் சுற்றுப்பயணம் போவார் அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாநாட்டு உரையில் அவர் சொல்லக்கூடிய செய்திகளும் கூட ரொம்ப முக்கியத்துவத்தோடு கவனிக்கப்படும். அதில் வந்து கடந்த மாநாட்டில் தான் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் அதில் வந்து நோ டேக்கர்ஸ்ங்கிற விமர்சனமும் வந்தது. இல்லை அதுக்கு காலம் இருக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.